சபைக்காக ஆண்டவருக்கு நான் மனதார நன்றிகளை இருக்கிறேன். அப்போ இந்த சபையை வழிநடத்தி செல்வதற்கு மல்கியால 2வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆசாரியரை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ இந்த சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்காக தேவன் யாரு? சேனைகளின் தேவனாய் கர்த்தருடைய தூதன். உங்களை அப்படியாக நாங்கள் நலப்படுத்துகிறோம். உண்மையாகவே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தூதனாக தான் கர்த்தர் இருக்கிறார். அப்போ நம்ம ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் பார்ப்போம்னா தூதர்கள் நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க. பகவத்திலிருந்து வார்த்தையை கொண்டு வந்து கொண்டே இருந்தார்கள். குறிப்பாக நம்ம பார்க்கும்போதுலாம் இயேசு பிறப்பின் போது மேம்பர்களுக்கு ஒரு நற்செய்தியை, சந்தோஷத்தை கொடுக்கிற வார்த்தையை கொண்டு வந்தார்கள். அப்படித்தானே? அவன் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா யோசேப்புக்கு மரியாளுக்கு பயந்திருந்த மரியாளுக்கு பயப்படாதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ஒரு திடப்படுத்தலுடைய வார்த்தையை கொண்டு வந்தார்கள். சரிங்களா? அதே போல யோசேப்புக்கு சந்தேகத்தோடு இருந்த யோசேப்புக்கு அவருடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக கர்த்தருடைய வார்த்தையை தூதர்கள் கொண்டு வந்தார்கள். அப்படியே நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சகரியாவை அனுப்பி கர்த்தர் என்ன செய்தார்? பேசினார், ஒரு நற்செய்தியை கொடுத்தார். தொடர்ந்து அப்போஸ்தலர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேதுருவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? விடுதலை கொடுத்தார். சிறைச்சாலையில் இருந்து என்ன செஞ்சார்? விடுதலை கொடுத்தார். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்கிறது? அசருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவ தூதனை போல கர்த்தர் அனுப்பியிருக்கிற ஆசருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன செய்கிறது? நமக்கு ஆறுதலை கொடுக்கிறதாய், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய், விடுதலை கொடுக்கிறதாய், நம்மளுக்கு ஆரோக்கிய சுகத்தை கொடுக்கிறதாய், ஒரு நற்செய்தியை கொடுக்கிறதாய், சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் என்ன செய்கிறது? கடந்து வர போகிறது. ஹல்லேலூயா. அப்படியாக ஐயாவை அம்மாவை கத்திருந்த நாட்களிலே பயன்படுத்த போகிறார். இந்த நாளிலே உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை வரவேற்கிறோம், கனப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லி ஐயா காரியங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு 5 நிமிடத்தில் நான் படிக்க போகிறேன். அவருடைய கிருபையினாலே நாங்கள் கிட்டத்தட்ட 12 வருடமாக இந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த சபை இந்த பேருகாலத்தின் பொறுப்புக்கு வந்த பொழுது நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த காரியங்கள், நம் குடும்பமாய் நாங்கள் ஜெபித்தாண்டவே உங்களுக்கு சித்தமானால் சபையிலிருந்து இந்த அழைப்புகளுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அதே போல கர்த்தர் அந்த அழைப்பு வந்தது, சபையிலிருந்து அந்த அழைப்பு வந்தது. நாங்கள் இந்த பொறுப்பை எடுத்து கிருபையாக நாங்கள் நடத்தணும். ஒருவேளை வேலையின் மத்தியிலே, தொழில் மத்தியிலே இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நாளிலிருந்து கிருபையா எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு நம்ம தம்பி கிறிஸ்டோபரையும் அவருடைய மனைவி அருணாவை கர்த்தர் கொடுத்தார். நாங்கள் இணைந்து 2 குடும்பமாக இணைந்து என்ன செய்தோம்? இந்த ஊழியத்தை நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த ஆரம்ப நாட்களிலே நாங்கள் சண்டே கிளாஸ் 4 இடத்துல இந்த ஊழியத்தை சண்டே கிளாஸ் மரத்தடிகளை வைத்து செய்து கொண்டிருந்தோம். அதன் பின்பாக வீடுகளை சந்திக்கிற கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த ஆலயத்துக்கு நான் வரும்பொழுது முதலாக ஒரே ஒரு குடும்பம் தான் இருந்தாங்க. ஜாஸ்மின் அக்கா குடும்பம். ஜாஸ்மின் அக்காவும் கூட 2 பிள்ளைங்களும் வருவாங்க. ஒரு 3 பேர் 4 பேருக்கு ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் 3 வருடம் அந்த மாதிரி நடந்து கொண்டே இருந்தது. அதன் பின்பாக ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் ஜனங்களை கொண்டு வந்தார். திரும்பதான் எல்லாமே தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், புதிதாக ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருந்து எல்லாருமே. அப்போ இவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் இருக்கும். அவ்வளவுதான். 7 வருடங்களுக்குள்ளாகத்தான் இவர்கள் எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். திடப்படுத்தல் எடுத்து இப்படியாய் கர்த்தருடைய பந்தியிலே ஐக்கியம் கொள்வதற்கு கர்த்தர் அற்புதமாய் கிருபை பாராட்டி இருக்கிறார். இதற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவருக்காக நான் உண்மையிலே ஒவ்வொருவரையும் நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சபையும் இணைத்திருக்கிறார். கிருபையாய் அவர் ரத்தம் செஞ்சு சம்பாதித்திருக்கிறார். ஆமென். இந்த நாட்டிலே எங்களோடு இணைந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? புதுப்பட்டிங்கிற கிராமத்திலிருந்து அனைவரும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ வயதானவர்கள் அந்த புதுப்பட்டியில இருந்து புதுப்பட்டியில ஊழியம் செய்வதற்காக எங்களோட இணைந்து இந்த ஊழியத்தை செய்கிறதுக்காக
2 குடும்பத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அவங்க சபையில் இருந்து. மோசஸ் வினோதினி அவங்க ஃபேமிலி, அடுத்ததாக ஜெயா அவங்க தங்கமணி, அவங்க ஹஸ்பண்ட் பேர் தங்கமணி, அவங்க 2 பேரும் இணைந்து அந்த புதுப்பட்டியில் ஊழியம் செய்கிறார்கள். வியாழக்கிழமை தோறும் அங்கே ஒரு காட்டேஜ் பெயர் ஒரு சின்ன ஒரு அவங்க அந்தோனியம்மா அவங்க பாட்டி வீட்டில் ஒரு 3-4 பேர் சேர்ந்து என்ன செய்கிறார்கள், தொடர்ச்சியாய் அந்த ஜபத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வருகிறவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் அங்கே சண்டே கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே புதிதாக தம்பி பிரின்ஸையும் அவருடைய மனைவியை கற்று செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தை மொத்தமாக குறிப்பாக 5 குடும்பங்கள் ஊழியத்தை இன்வால்வ் பண்ணுவது கர்த்தர் தேவை செய்திருக்கிறார். மாதம் ஒரு முறை நாங்கள் 5 குடும்பங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கும் இந்த மாதத்துக்குரிய ஆலோசனைகளை நாங்கள் பேசி எப்படி செய்யணுங்கிற காரியத்தை பேசி நடைமுறைப்படுத்தி கர்த்தர் தேவை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன். அவருடைய சுத்த கிருபை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த நாளிலே இந்த சபை குறித்த ஒரு சின்ன காரியத்தை நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். இந்த சபை இந்த ஒவ்வொருவருக்குள்ளாம் இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மிகுந்த கஷ்டத்துல கடினமான உழைப்புல தான் இருக்கிறாங்க. இவங்க காலையில் வேலைக்கு போயிட்டு 6 மணி 7 மணிக்கு தான் வேலைக்கு வருகிறார்கள். பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ற குடும்பம். ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் 2 பேரும் கடினமாக உழைக்கிறவர்கள். ஆனாலும் இவர்களுக்குள்ளாக இருக்கிற ஒரே ஒரு வாஞ்சை, இந்த கிராமத்திற்கு ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அது ஒன்றுதான் வாஞ்சை. இவர்கள் ஜெபத்திலையும் இவங்க ஆண்டவரை அறிவிக்கிற காரியத்திலும், இன்னும் சொல்ல போனால் கொடுக்கிற காரியத்திலும் தங்கள் பிரயாசத்துக்கு மீஞ்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவருக்கு செலுத்துகிறேன், மனதார நன்றி செலுத்துகிறேன். கிருபை. தொடர்ந்து இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திலே தலைமை பொறுப்பை கற்றுக் கொடுத்து உங்களோடு இணைந்து நாங்கள் செயல்படுவதற்கு எங்கள் முழுவதுமாய் ஒரு சொல்கிறோம், ஒரு கூட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த காரியத்திலே தொடர்ந்து இந்த சபையை நடத்துவதற்கு கர்த்தர் தேவையான எல்லா கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கும் எல்லாம் கொடுத்து நடத்துவாராக. தொடர்ந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆண்கள் சார்பாக பெண்கள் சார்பாக அவர் கனப்படுத்தும் விதமாக அவங்களை வரவேற்று கனப்படுத்தி இந்த சிறிய நன்களை பெற்றுக்கொள்ள நினைக்கிறேன். அனைவருக்கும் நான் குறைந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். குறிப்பாக இந்த வரவேற்பை ஒருங்கிணைத்த அருமையான கார்சன் ஐயா அவர்கள், அருமை அம்மா அவர்கள், அருமை கிறிஸ்டோபர் அவர்கள், உடன் இருந்து ஊழியம் செய்கிற சகோதரர் அவர்கள் குடும்பம், இன்னும் மற்ற குடும்பங்கள், இவர்கள் எல்லாருக்கும் அதிகமாக நன்றி சொல்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களோடு இணைந்து உங்களில் ஒரு குடும்பமாக, எப்படி இந்த குடும்பமாக இருக்கிறீங்களோ உங்களில் ஒரு குடும்பமாக நாங்கள் இருந்து இந்த பகுதியில் ஊழியம் செய்ய நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்களிலே கர்த்தர் சித்தமானால் உங்கள் இல்லங்களையும் நாங்கள் சந்திக்க ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு 2வது ஞாயிற்றுக்கிழமையும் திருவிருந்து வழிபாடு நடத்துவதற்கு நாங்கள் குடும்பமாக இங்கே வந்துடுவோம். எல்லா வாரமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து நடத்துவதற்கு நாங்கள் வருவோம். இடைப்பட்ட நாட்களில் கர்த்தர் சித்தமானால் நாங்கள் உங்கள் இல்லங்களை சந்தித்து உங்க வீட்டில் வந்து ஜெபிக்க ஆயத்தப்படுவோம். ஒரே ஒரு வேண்டுகோள், ஐயா வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி
இந்த மாதிரி பழமோ ஸ்வீட்டோ காஃபியோ டீயோ இன்னைக்கு அன்பின் அடையாளமா நான் வாங்கிக்கிறேன். பட் வீட்டுக்கு வரும்போது அப்படி எதுவுமே கொடுக்கிறேன். இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா நானும் போதுமான 2 பேருமே காஃபி டீ குடிக்கவே மாட்டோம். சின்ன வயசுல இருந்தே என்னுடைய பழக்கம். ஸோ அதனால நாங்கள் வீட்டுக்கு வரும்போது அப்படிலாம் நீங்கள் ரொம்ப சிறப்பு முயற்சியாக இருக்காதீங்க. வந்து உங்கள் வீட்டை பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தை பற்றி அறிந்து கொண்டு ஜெபித்து நாங்கள் செல்வோம். ரைட்டா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தவச உற்சவ பண்டிகை இருக்கிறதுனால அன்றைக்கு இந்த திருவிருத்த வழிபாடு நடைபெறும். எனவே அதுக்கு அடுத்த மாதத்திலிருந்து நடைபெறும். அதற்கிடையில் நாங்கள் உங்களை பார்க்க முயற்சிக்கிறோம். ஏற்கனவே சொன்னபடி அடுத்த முறை வரும்போது என்னுடைய பிள்ளைகளோடு கூட நாங்கள் வந்து குடும்பமாக வந்துடுவோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. மீண்டும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இதை ஒருங்கிணைத்த பொறுப்பாளர்களுக்கும் தேங்க்யூ.